ஹாய், வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். எல்லாரும் லாஸ்ட் மினிட் டெட் ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு செலக்டிவான டாபிக்ஸை சூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸை படிச்சீங்கன்னா 100% இந்த கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்ப நான் பார்க்க போற கொஸ்டின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸா செலக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்க போறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இது வந்து ஒரு புள்ளியல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற டாபிக்ல இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. என்னன்னு பாருங்க, 50 மாணவர்களுடைய மதிப்பெண்களின் சராசரி 45. ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க. அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆவரேஜ் மார்க் எவ்வளவு? 45. இப்ப அதை திரும்பி செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 43 என்பது தவறுதலாக 73 அப்படின்னு என்ட்ரி பண்ணிட்டாங்க. 43க்கு பதிலா 73 என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்ப ராங் என்ட்ரி உள்ள போயிடுச்சு. 43க்கு பதிலா 73 என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்ப கண்டிப்பா சராசரி தப்பா தானே இருக்கும். என்ட்ரி தப்பாயிடுச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, சரியான சராசரி என்ன? இந்த கொஸ்டின் நீங்க அடிக்கடி எல்லா எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பாருங்க. முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா, கிளாஸோட ஸ்ட்ரென்த் எத்தனை பேர்? 50 பேர் இருக்காங்க. இந்த 50 பேருடைய ஆவரேஜ் என்ன கொடுத்திருக்காங்க? 45. ஆனா இந்த ஆவரேஜ் சரியான ஆவரேஜ், தவறான ஆவரேஜ். எனிஹவ் இந்த 50ஐயும் 45 யூஸ் பண்ணி அந்த 50 பேர்த்தோடைய டோட்டல் மதிப்பெண்கள், ஏன்னா ஆவரேஜ் 45 உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இந்த 50 பேருடைய மார்க்கை நீங்க ஆட் பண்ணிருப்பீங்க, 50ஆல டிவைட் பண்ணிருப்பீங்க. அப்படி கிடைச்ச ஆன்சர் தான் அந்த 45. ஓகேங்களா? அப்ப இந்த 45ஐயும் 50ஐயும் பெருக்கும் போது, இந்த 50ஐயும் 45ஐயும் பெருக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த 50 பேர்த்தோடைய டோட்டல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப டோட்டல் மார்க்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 50ஐயும் 45ஐயும் பெருக்கினா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்க போகுது? 2250. ஓகேவா? ஆனா இது தவறான டோட்டல். ஏன்னா 43க்கு பதிலா தவறுதலாக 73 என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இது வந்து ராங் என்ட்ரி, தப்பா இருக்கு. இந்த 43 தான் கரெக்ட் என்ட்ரி. ஓகேங்களா? இதை நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க, ராங் என்ட்ரியை முதல்ல வெளியே எடுத்துருவோம். அப்படின்னா என்ன செய்ய போறோம்? 2250 ஒரு டோட்டல் இருக்கு. ராங் என்ட்ரியை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தோம்னா என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணிடுறோம். அப்புறம் சரியான என்ட்ரியை உள்ள சேர்த்துக்கிடுவோம். அப்ப அதை பிளஸ் பண்ணணும். அப்ப டோட்டல் இருக்கு. இந்த டோட்டல்ல தப்பான என்ட்ரியை வெளியே எடுத்தாச்சு, சரியான என்ட்ரியை உள்ள கொடுத்தாச்சு. இப்ப சரியான டோட்டல் எவ்வளவு வரும் பாருங்க, 2250. இங்க மைனஸ் 73 இருக்கு, இங்க பிளஸ் 43 இருக்கு. வித்தியாசம் எவ்வளவு வருது? மைனஸ் 73 பிளஸ் 43, மைனஸ் 30 ஆயிடுதா? ஓகே. இப்ப 2250ல 30 கழிச்சாச்சுன்னா 2220. இதுதான் நமக்கு சரியான டோட்டல். ஓகேங்களா? மொத்த டோட்டல் இதுதான். ராங் என்ட்ரியை வெளியே எடுத்தாச்சு, கரெக்ட் என்ட்ரியை உள்ள கொடுத்தாச்சு. இப்ப கொஸ்டின்ல கேக்குறாங்க, சரியான சராசரி என்ன? சரியான சராசரி நம்ம எப்படி பார்ப்போம்? டோட்டல் வேல்யூ டிவைடட் பை மொத்த ஸ்டூடெண்ட்ஸ். 50 பேர் இருக்காங்க. இப்ப 0 0 கேன்சல். 222 5ஆல டிவைட் பண்ண போறோம். பாருங்க, 4 5 20, மீது 2, மறுபடியும் ஒரு 4 5 20, மீது 2 இருக்கும். டிவைட் ஆகாது. புள்ளி வச்சு 0 சேர்த்தீங்கன்னா என்ன வந்துடும்? 20ஆ மாறிடும். மறுபடியும் ஒரு 4 5 20. புரியுதுங்களா? 222 5ஆல டிவைட் பண்ணும் போது என்ன கிடைக்குது? 4 5 20, பேலன்ஸ் 2. 2 கீழே இறக்கிடுங்க. மறுபடியும் ஒரு 4 5 20, பேலன்ஸ் 2. பாயிண்ட் வச்சு 0 போடுங்க. 4 5 20. அப்ப சரியான ஆவரேஜ் எவ்வளவு? 44.4. தவறான ஆவரேஜ் 45. என்ன ரீசன்னா, 43க்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க? 73 என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்ப 73 வெளியே எடுத்துடுறோம், 43 உள்ள கொடுத்துடுறோம். ராங் என்ட்ரியை வெளியே எடுத்தாச்சு, கரெக்ட் என்ட்ரியை உள்ள கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் சரியான ஆவரேஜ். ஓகே, இது எப்படி வெரி வெரி இம்பார்ட்டனோ அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்ல எல்லா எக்ஸாம்லயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. பாருங்க, 40 மாணவர்களின் சராசரி எடை எவ்வளவு? 42 கிலோகிராம். 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 42. ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்க? திடீர்னு ஒரு டீச்சருடைய எடையை உள்ள சேர்த்துடுறாங்க. அப்ப ஆசிரியருடைய எடையை உள்ள ஆட் பண்ணிடுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது சராசரி வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. சராசரி 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அந்த நம்ம புதுசா உள்ள சேர்த்தோம்ல டீச்சர், அவங்களுடைய வெயிட் என்ன?
ஆக்சுவலா 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. 40 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆவரேஜ் எவ்வளவு? 42. ஓகே, இப்ப புதுசா ஒரு டீச்சர் ஆட் பண்ணிடுறாங்க. இப்ப ஸ்ட்ரென்த் 41 ஆயிருமா? ஒரு ஒரு ஆளை உள்ள சேர்த்தாச்சு. ஆசிரியரின் எடையை உள்ள சேர்க்கும் போது ஆவரேஜ்ல 1 கூடுது. 42 இருந்தது என்னவா மாறிடுது? 43 மாறிடுது. கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க? சராசரி 1 அதிகரிக்கிறது. ஓகே, இப்ப கேள்வி என்ன? ஆசிரியரினுடைய எடை என்ன? ஓகேவா? இப்ப நம்ம ஸ்டூடெண்டோடைய ஆவரேஜ் 40 ஸ்டூடெண்ட், அவங்களுடைய ஆவரேஜ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 40 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டோட்டல் வெயிட் கிடைச்சிரும். 40ஐயும் 42ஐயும் மல்டிப்ளை பண்ணா 1680 கிடைச்சிருது. ரைட்டா? புதுசா ஒரு டீச்சர் சேர்ந்துடுறாங்க. அப்ப ஸ்ட்ரென்த் எவ்வளவு ஆயிடுச்சு? 41. இந்த 40 டீச்சரோட எடைய உள்ள சேர்க்கும் போது ஆவரேஜ் பழைய ஆவரேஜோட 1 மட்டும் கூடி இருக்கு. 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 43 ஆயிடுச்சு. அப்ப டீச்சரை சேர்த்ததுக்கு அப்புறமா டோட்டல் வெயிட் எவ்வளவு மாறுது? 41ஐயும் 43ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 1763. இது டீச்சர் இல்லாத போது 40 ஸ்டூடெண்டோடைய டோட்டல் வெயிட், டீச்சரை சேர்த்ததுக்கு அப்புறமா உள்ள டோட்டல் வெயிட். இப்ப கொஸ்டின்ல கேக்குறாங்க, ஆசிரியரின் எடை என்ன? ஆசிரியருடைய எடை எப்படி பார்க்க போறோம்? ஆசிரியரையும் சேர்த்ததுக்கு அப்புறம் டோட்டல் வெயிட் 1763. ஆசிரியர் இல்லாம ஸ்டூடெண்ட்டை மட்டும் வைக்கும் போது டோட்டல் வெயிட் 1680. இதோட வித்தியாசம் தான் நமக்கு தேவையான டீச்சரோட வெயிட். 3 - 0 3. 6ல 8 போகுமா? பவரை வாங்கிருங்க. 16 மாறிடு. 16ல 8 போச்சுன்னா 8. அப்ப இந்த 83 கிலோகிராம் கொஸ்டின்ல கேட்ட டீச்சருடைய வெயிட். டீச்சருடைய வெயிட் எவ்வளவு? 83 கிலோகிராம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5 எண்களின் சராசரி 32. ஒரு எண்ணை நீக்கும் போது சராசரி 4 குறைகிறது. போன கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு டீச்சரோட வெயிட் ஆட் பண்ணோம்ல, அதுக்கு அப்படி உல்டாவா இருக்கு பாருங்க. 5 நம்பரோடைய ஆவரேஜ் எவ்வளவு? 32. அதுல ஒரு நம்பரை நீக்கிறாங்க. எந்த நம்பரும் தெரியாது. ஒரு நம்பரை எடுத்தாச்சுன்னா மொத்தம் 4 நம்பர் இருக்கும். ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா மீத உள்ள 4 நம்பரோடைய ஆவரேஜ் எப்படி இருக்கா? பழைய ஆவரேஜோட 4 குறையுது. பழைய ஆவரேஜ் எவ்வளவு? 32. 4 குறைஞ்சா இப்ப எவ்வளவு இருக்கும்? 28 இருக்குமா? இப்ப கேள்வி என்ன எனில் நீக்கப்பட்ட எண் என்ன? ஓகே, போன கொஸ்டின் என்ன பார்த்தோம்? டீச்சரோடைய எடையை ஆட் பண்ணும் போது டீச்சருடைய ஆட் பண்ணது என்னன்னு கேட்டோம் இல்லையா? டீச்சருடைய எடை என்னன்னு பார்த்தோம். இங்க ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த ரிமூவ் பண்ண நம்பர் என்ன? இந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப 5 நம்பர் இருக்கு. 5 நம்பருடைய சராசரி எவ்வளவு? 5 இன்ட்டு இது 5 நம்பர், சராசரி 32. இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 5 இன்ட்டு 32, ஆன்சர் 160. இது 5 நம்பருடைய டோட்டல். இப்ப ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்ப நம்மகிட்ட 4 நம்பர் தான் இருக்குது. ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதோடைய சராசரி இதுல இருந்து 4 குறையுதுன்றாங்க. அப்ப அதோட சராசரி எவ்வளவு? 28. ஒரு நம்பரை எடுத்ததுக்கு அப்புறமா 4 நம்பருடைய ஆவரேஜ பெருக்கும் போது 112. இது 5 நம்பருடைய டோட்டல். ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இது 4 நம்பருடைய டோட்டல். இப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, எவ்வளவு வருது? 48 வருமா? இதுதான் அந்த நீக்கப்பட்ட எண். நீக்கப்பட்ட நம்பர் என்னது? 48. புரியுதுங்களா? போன கொஸ்டின் மாதிரியே தான் இது. அங்க பிளஸ் பண்ணோம், இங்க மைனஸ் பண்ணிருக்கோம். ஓகே, என்ன பண்ணிருந்த பாருங்க. ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணதுனால 5 டோட்டல் நம்பர் 5 இப்ப 4 மாறிடுச்சு. அதுல ஆவரேஜ் 4 குறையுது. 32ல 4 போச்சுன்னா 28 ஆயிடுச்சு. 5 32 பெருக்குனா 5 நம்பருடைய டோட்டல் 160. 4 28 பெருக்கும் போது 4 நம்பருடைய டோட்டல் வேல்யூ. ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் தான் நம்ம ரிமூவ் பண்ண நம்பர். ஓகே, அடுத்து பாருங்க. இங்க டேட்டாவே கொடுக்கல. 13 தரவுகள். தரவுன்றது டேட்டான்னு சொல்லுவோம். டேட்டா. ஓகே, 13 தரவுகளின் சராசரி 30. ஓகேங்களா? 13 டேட்டா இருக்கு. அந்த 13 டேட்டாவுடைய ஆவரேஜ் எவ்வளவா? 30. அடுத்து பாருங்க, முக்கியமான வார்த்தை. ஒவ்வொரு தரவையும் 6ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி என்ன? அதாவது பாத்தீங்கன்னா 13 நம்பர்ஸ் இருக்கு.
டேட்டா கொடுத்துருக்காங்க. இதோடைய ஆவரேஜ் எவ்வளவு? 30. ஒவ்வொரு நம்பரும் என்ன பண்றாங்க? 6ஆல பெருக்குறாங்க. 6ஆல பெருக்குனா ஒரு புது டேட்டா வரும். இது 6ஆல பெருக்குனா ஒரு புது டேட்டா வரும். இந்த மாதிரி 6ஆல பெருக்கும் போது கிடைக்கிற இந்த புது டேட்டாவுடைய சராசரி என்ன? இதான் கேள்வி. இப்ப நீங்க இந்த மாதிரி கேள்வியில எல்லா நம்பரையும் எல்லா டேட்டாவையும், அதான் அந்த வார்த்தை பாருங்க, ஆல் அல்லது ஈச் வச்சுக்கோங்க, ஈச் ஒவ்வொரு டேட்டாவையும் ஒரே நம்பர்ல பெருக்குறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பழைய ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்க. பழைய ஆன்சர் 30. எல்லா நம்பர்லயும் சேம் நம்பர்ல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க ஆன்சரையும் அதே நம்பர்ல மல்டிப்ளை பண்ணிருங்க. 0 3 18. இதுதான் புதிய எண்களின் சராசரி. சார், ஒருவேளை பெருக்கிறதுக்கு பதிலா எல்லா நம்பரையும் 6ஆல வகுக்கிறாங்க அப்படின்னா பழைய ஆவரேஜ் என்ன? 30. நீங்களும் 6ஆல வகுத்துருங்க. புதிய ஆவரேஜ் என்ன? 5. புரியுதுங்களா? அவங்க பெருக்குனா நீங்களும் பழைய ஆன்சரோட பெருக்கிக்கணும். அவங்க வகுத்தாங்கன்னா நீங்களும் வகுத்துருங்க. சார், சப்போஸ் கூட்டினாங்கன்னா எல்லா நம்பரையும் 6 கூட்டியிருக்காங்க. பழைய ஆவரேஜ் எவ்வளவு? 30. ஒவ்வொரு டேட்டாவுடைய 6 கூட்டுறாங்க அப்படின்னா நீங்களும் 6 கூட்டிக்கோங்க. புது ஆவரேஜ் எவ்வளவு? 36. கழிச்சாங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவையும் 6 கழிக்கிறாங்க. அப்ப நீங்களும் 6 கழிச்சிருங்க. 30 6 கழிச்சிங்கன்னா 24. சோ கூட்டுனா நீங்களும் கூட்டிக்கோங்க. என்ன பண்ணிருக்காங்களோ, ஆனா முக்கியமான வார்த்தை, எல்லா டேட்டாவையும் ஒவ்வொரு தரவையும் ஒரே நம்பர். இப்ப 6 நீங்க கொடுத்துருக்காங்க. 6ஆல் பெருக்க, 6ஆல் கூட்ட, 6ஆல் வகுக்க என்ன பண்ணிருக்காங்களோ பழைய ஆன்சர்ல நீங்களும் அதே வேலையை பண்ணிருங்க. இந்த கொஸ்டின்ல பெருக்க, 6ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய தரவுகளின் சராசரி. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? பழைய ஆன்சரோட 6 பெருக்கிட்டோம். சப்போஸ் வகுத்துன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் டிவைட் பண்ணி போட்டுருங்க. கூட்டியிருந்தாங்கன்னா நீங்களும் கூட்டிக்கோங்க. எல்லா டேட்டாவையும் ஒரே நம்பர்ல மைனஸ் பண்ணா நம்மளும் பழைய ஆவரேஜ்ல அதே நம்பரை மைனஸ் பண்ணி விட்டுறணும். ஓகே ஓகே அடுத்த கொஸ்டினை பாருங்க. ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. ஒரு டேட்டா கொடுத்துட்டு இந்த புள்ளி விவரத்தினுடைய இடைநிலை என்ன? இடைநிலைனா மீடியன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இடைநிலை கேட்டாங்கன்னா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது, கொடுத்துருக்க டேட்டாவை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை ஏதாவது ஒரு வரிசையில அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ வரிசையா எழுதிக்கோங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? சின்னதுல இருந்து பெருசா எழுதிக்கிட்டேன். ஏறு வரிசை எழுதிக்கிட்டேன். சின்ன நம்பர் 12 18 கொடுக்கப்பட்ட நம்பரை நான் ஒரு ஏறு வரிசையில எழுதிக்கிட்டேன். எழுதியாச்சா? இதுல கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 டேட்டா இருக்கு. ஒற்றைப்படை எண்களா இருந்துச்சுன்னா, கொடுக்கப்பட்ட தரவுகளினுடைய எண்ணிக்கை ஒற்றைப்படை எண்ணா இருந்துச்சுன்னா நடுவுல ஒரே ஒரு சென்டர் வேல்யூ மட்டும் தான் வரும். எப்படின்னு பாக்குறீங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அடிச்சு விட்டுருங்க. நடுவுல என்ன இருக்கு? 51 இருக்கா? முதல்ல கடைசி அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நடுவுல ஒரே ஒரு நம்பர் இருக்கா? இந்த நம்பருக்கு பேர் தான் நமக்கு தேவையான இடைநிலை. அப்ப இடைநிலை வேல்யூ எவ்வளவு? 51. ஓகேவா? டேட்டா கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இடைநிலை என்ன? அப்ப முக்கியமான விஷயம், நீங்க நம்பரை வரிசைப்படுத்தி எழுதாம தப்பாயிரும். நம்பரை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை ஏதாவது ஒரு வரிசையில் எழுதிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நடுவுல ஒரே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு பேரு இடைநிலை. சார், சப்போஸ் 2 நம்பர் இருந்தா பார்ப்போம். அடுத்து என்னன்னு பார்ப்போம். நடுவுல ஒரு நம்பர் இல்லாம 2 நம்பர் தான் என்ன செய்யறது? இங்க பாருங்க, ஒரே கொஸ்டின்ல 3 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க, ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துட்டு இடைநிலை என்ன, முகடு என்ன, இடைநிலை முகடையும் பார்த்துட்டு இது ரெண்டோட சராசரி என்னன்னு கேட்கிறாங்க. இடைநிலைக்கும் முகடுக்கும் உள்ள சராசரி என்னன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? பாருங்க, இடைநிலை எப்படி பார்க்கணும்னு சொன்னேன். கொடுக்கப்பட்ட வரிசைய அரேஞ்ச் பண்ணிருங்க. நான் என்ன பண்ணிருக்கேன்? சின்னதுல இருந்து பெருசுக்கு எழுதியாச்சு, வரிசைப்படுத்தியாச்சு. ஏறு வரிசை எழுதியாச்சு. 7 9 10ன்னு வரிசைப்படுத்தியாச்சு. நான் உங்க சொன்ன அதே கான்செப்ட் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் லாஸ்ட். பாத்தீங்களா? இப்ப நடுவுல 2 நம்பர் இருக்கா? போனதுல ஒரே ஒரு நம்பர் இருந்துச்சு, அதான் இடைநிலை. நடுவுல 2 நம்பர் வந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 2ஓடைய ஆவரேஜ் தான் இடைநிலை. 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 2ஐயும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணுங்க. நடுவுல 2 நம்பர் வந்தா அந்த 2 நம்பருடைய ஆவரேஜ் வேல்யூ தான் இடைநிலை. 13 + 15 எவ்வளவு? 28. 28 2ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 14 கிடைக்குதா? 14 தான் அதோடைய இடைநிலை.
புரியுதுங்களா? சென்டர்ல ஒரே ஒரு நம்பர் வந்தா பிரச்சனை இல்ல. ஒற்றைப்படை எண்களா இருந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை வந்து டேட்டாவோட கவுண்டிங் வந்து ஒற்றைப்படையில இருந்துச்சுன்னா நடுவுல ஒரே ஒரு நம்பர் தான் வரும், வேலை ஈஸி. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 2 4 6 8 10 கொடுக்கப்பட்ட டேட்டாவுடைய டோட்டல் கவுண்ட் ஈவன் நம்பரா இருக்கு. இரட்டைப்படை என்ன இருந்துச்சுன்னா நடுவுல 2 நம்பர் வரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த ரெண்டுக்கு ஆவரேஜ் பாத்துருங்க. ஆவரேஜ் தெரியுமில்ல, 2 நம்பருக்கு ஆவரேஜ்னா 2ஐயும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணி விட்டுருங்க. இதுதான் இந்த கேள்விக்கான இடைநிலை. இப்ப இந்த கொஸ்டின்ல இடைநிலை மட்டும் கேட்கல, முகடு வேற கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம். முகடுனா என்ன தெரியுமில்ல உங்களுக்கு? முகடுனா என்ன? ஒரு டேட்டாவுல எந்த நம்பர் மேக்சிமம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதுக்கு பேர் தான் முகடு. மேக்சிமம் ரிப்பீட்டட் நம்பர். இப்ப 7 இங்க 1 தான் இருக்கு, எல்லாமே ஒவ்வொரு முறை தான் வந்திருக்கு. இந்த மட்டும் பாருங்க, 24 2 முறை வந்திருக்கா? 24 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப எல்லா டேட்டாவும் ஒன்னு தான் வந்திருக்கு. 24ன்ற நம்பர் மட்டும் தான் 2 டைம்ஸ் இருக்கு. எந்த நம்பர் அதிக முறை ரிப்பீட் ஆயிடுக்கோ அதுக்கு பேர் தான் முகடு அப்படின்னு பேரு. ஓகே, முகடு எவ்வளவு? 24. சில டேட்டால 2 நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கும், புரியுதுங்களா? அப்ப ரெண்டுமே முகடா எடுத்துக்கணும். இப்ப 24 ரிப்பீட் ஆன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சப்போஸ் இதே கொஸ்டின் இன்னொரு 10 வந்துருந்துச்சுன்னா 24 2 டைம்ஸ் இருக்கு, 10ம் 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 24 முகடு தான், 10 முகடு தான், 2 முகடு இருக்கு. ஒரு புள்ளி விவரத்துல ஒரு முகடு, 2 முகடு, 3 முகடு இருக்கலாம், முகடு கூட இல்லாம கூட இருக்கலாம். சப்போஸ் இந்த கேள்வியில 24 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகல, அப்ப என்ன அர்த்தம்? முகடு இல்லைன்னு சொல்லணும். ஓகேங்களா? சோ முகடுனா என்ன? ஒரு புள்ளி விவரத்துல எந்த நம்பர் அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கோ அதுக்கு பேர் தான் முகடு. இந்த கேள்வியை பொறுத்தளவுல 24 2 டைம்ஸ் வந்ததுனால முகடு 24. ஓகே, எந்த நம்பர் ரிப்பீட்டே ஆகலாட்டி 1 டைமுக்கு மேல எந்த நம்பருமே வரலாட்டி முகடு இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. இடைநிலை பார்த்துட்டோம் 14, முகடு பார்த்துட்டோம். முகடு எவ்வளவு? 24. இன்னொரு ஒரே கொஸ்டின்ல 3 கேட்டிருக்காங்க பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா இடைநிலைக்கும் முகடுக்கும் உள்ள சராசரி என்ன? இடைநிலைக்கும் முகடுக்கும் உள்ள சராசரி என்ன? இடைநிலைக்கும் முகடுக்கும் உள்ள சராசரி. இடைநிலை எவ்வளவு பார்த்திருக்கீங்க? 14. முகடு எவ்வளவு பார்த்திருக்கோம்? 24. ரெண்டோடைய ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும்? 24 14 எவ்வளவு வருது? 8. 38ல பாதி எவ்வளவு? 19. இடைநிலை ஆன்சருக்கும் முகடு ஆன்சருக்கு உள்ள சராசரி எவ்வளவு? 19. ஒரே கொஸ்டின்ல சராசரி, இடைநிலை, முகடு எல்லாம் கலந்து கேட்டிருக்காங்க. ரைட். இதை விட முக்கியமான கொஸ்டின் பாருங்க. இங்க டேட்டாவே கொடுக்கல, டேட்டாவே கொடுக்காம சராசரி 98, முகடு 53 அப்படின்னா இடைநிலை என்ன? இந்த மாதிரி கேள்விக்கு இதுதான் ஃபார்முலா. முக்கியமான ஃபார்முலா படிச்சுக்கோங்க. முகடு ஈக்குவல் டு 3 டைம்ஸ் இடைநிலை மைனஸ் 2 டைம்ஸ் சராசரி. 3 மடங்கு இடைநிலை மைனஸ் 2 மடங்கு சராசரிக்கு ஈக்குவல். ஓகேவா? முகடு எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 3 இடைநிலை, 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. இதுல ஏதாவது 2 கொடுத்துட்டோம்னு கேட்பாங்க. எதெல்லாம் தெரியுமோ முதல்ல அப்படியே ஃபிட் பண்ணுங்க ஃபார்முலால. முகடு கொடுத்துட்டாங்க 53, 3 டைம்ஸ் இடைநிலை தான் கேட்டிருக்காங்க, 3 இடைநிலை அப்படியே வச்சுக்குவோம், மைனஸ் 2 இன்ட்டு சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 98. இந்த சைடு 53 இருக்கட்டும், இந்த சைடு 3 இடைநிலை, 98 2 பெருக்கினா எவ்வளவு வரும்? 196. நமக்கு என்ன தேவை? இடைநிலை வேணும். இந்த மைனஸ லெஃப்ட்ல மாத்திடுவோமா? 53 பிளஸ் 196. இதோட ஆன்சர் என்ன? 3 இடைநிலை. ரெண்டையும் கூட்டி நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 6 பிளஸ் 3 9, 9 5 14, மீத 1 249. இது என்னது? 3 இடைநிலை. நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட என்ன கடைசி என்ன கிடைச்சிருச்சு? 3 டைம்ஸ் இடைநிலை, 3 இடைநிலை எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 249. நமக்கு என்ன வேணும்? இடைநிலை தான் வேணும். அப்ப இடைநிலை ஈக்குவல் டு 249. இந்த பெருக்கல் 3 வகுத்தலா மாத்திடுவோம், ரைட் சைட்ல போயிடுச்சு. அப்ப நமக்கு தேவையான இடைநிலை என்னன்னு பாருங்க. 3 அடிச்சு கொடுங்க. 8 3 24, 3 9. அப்ப இந்த கேள்விக்கு தேவையான ஆன்சர் என்ன? இடைநிலை வேல்யூ 83. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்? முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. இந்த டேபிள்ல கொடுத்துட்டு என்ன கேட்கிறாங்க? நம்மகிட்ட வீச்சு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. வீச்சுனா என்ன? ரேஞ்ச்.
ரேஞ்ச் எப்படி பார்க்கணும்னா ரேஞ்சுக்குரிய ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஒரு டேட்டால கிவன் டேட்டால லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இதுதான் நமக்கு ரேஞ்சுக்கான ஃபார்முலா. கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்துல மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு, அதுக்கு பேர் தான் ரேஞ்ச். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இதுதான் டேட்டா, டேட்டா இது கிடையாது, இதுதான் டேட்டா. டேட்டா எப்படி இருக்குன்னா 12, 14 இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதாவது வயதை கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேட்டா பாத்தீங்கன்னா 12 இருக்கு, 18 இருக்கு, நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா அந்த நம்மளை ட்விஸ்ட் பண்றதுக்காக இந்த கொஸ்டின் பாருங்களேன். மிகச்சிறிய மதிப்பு 12 இருக்கு, இதுல மிகச்சிறிய மதிப்பு மிகப்பெரிய மதிப்பு 40 இருக்கா. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அவசரத்துல மிகப்பெரிய மதிப்பு 40, மிகச்சிறிய மதிப்பு எவ்வளவு இருக்கு 12. அப்ப ஆன்சர் என்ன 28. 40ல 12 போச்சுன்னா 28, ரைட். ஆனா இந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நமக்காண்டி ஆப்ஷன் ஏல வச்சிருப்பாங்க. இந்த ஆன்சர் சரியான்னு பாருங்க. கண்டிப்பா இந்த ஆன்சர் தவறான விடை. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்த்திருக்க டேட்டால 12 அப்படின்றது மிகச்சிறிய மதிப்பு, 40ன்றது மிகப்பெரிய மதிப்பு தான், இல்லைன்னு சொல்லல. இதுதான் இருக்கு, இது சின்ன வேல்யூ, அது பெரிய வேல்யூ. ஆனா பாருங்க அதுக்கு கீழே பாருங்களேன், இந்த ரேஞ்சில வேல்யூவே இல்லை பாத்தீங்களா, ஜீரோவா இருக்கு பாத்தீங்களா. இந்த ரேஞ்சில இங்க டேட்டா யாருமே இல்லை. அப்ப இது கணக்குல எடுத்துக்க கூடாது, இதையும் கணக்குல எடுத்துக்கவே கூடாது. இப்ப பாருங்களேன், இப்ப சொல்லுங்க எது லார்ஜஸ்ட் எது ஸ்மாலஸ்ட் பாருங்க. இப்ப இந்த டேட்டால லார்ஜஸ்ட் வேல்யூ எவ்வளவு 36, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளவு 18. அப்ப 36ல 18 போச்சுன்னா மீதி எவ்வளவு 18. இதுதான் நமக்கு தேவையான ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்ன, வீச். வீச் எப்படி பார்க்கணும், லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. நம்மளை ஏமாத்துறதுக்காக ட்விஸ்ட் பண்றதுக்காக பாருங்க, நம்ம எல்லாரும் யோசிப்போம் 40 பெரிய நம்பர் 12 சிறிய நம்பர், அப்ப மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிக சிறிய மதிப்புன்னு போட்டிருப்போம் இல்லையா. ஆனா அந்த டேட்டால இங்க எந்த வேல்யூமே இல்லை, ஜீரோ, இங்கேயும் ஜீரோ. அப்ப இதை கணக்குல எடுத்துக்க கூடாது, இதுக்கு தான் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இருக்கிற டேட்டால ஹையஸ்ட் வேல்யூ 36, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18. அப்ப ரேஞ்ச்ல என்ன ஃபார்முலா, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, 36 மைனஸ் 18, வீச்சு 18. பாருங்க இதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. கேள்வி படிச்சு பாருங்க. 100 அளவைகளில் மொத்தம் 100 டேட்டா இருக்கு. அதுல மிகப்பெரிய மதிப்பு என்னது, லார்ஜஸ்ட் வேல்யூ 3.84 கொடுத்திருக்காங்க. அவற்றின் வீச்சுனா என்ன, ரேஞ்ச். ரேஞ்ச் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2.46. அப்படின்னா அவற்றின் மீச்சிறு மதிப்பு என்ன அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. இங்க ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ இருக்குது, ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம். இங்க ரேஞ்சை கொடுத்துட்டு லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூ கேட்கிறாங்க, அல்லது ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டு லார்ஜஸ்ட் வேல்யூ கேட்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ரேஞ்ச் அப்படின்னா ஃபார்முலா என்ன, லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட். ஓகே, இப்ப ரேஞ்சோட ஆன்சர் கொடுத்துட்டாங்க 2.46. லார்ஜஸ்ட் வேல்யூ எவ்வளவு 3.84. ஸ்மாலஸ்ட் வேல்யூ நமக்கு தெரியாது, இதான் மீச்சிறு மதிப்பு நமக்கு தெரியாது இல்லையா. இப்ப நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், தெரியாத கண்டுபிடிக்க போறோம். நமக்கு எது தெரியாது, இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தெரியாது. நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த மைனஸ் எஸ் அப்படியே லெஃப்ட்ல மாத்திருங்க, பிளஸ் எஸ் ஆயிடுச்சு. இங்க என்ன இருக்கு 3.84. இந்த நம்பர் ரைட் சைட்ல மாத்திருங்க 2.46. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா அது நமக்கு தேவையான ஆன்சர். அப்ப 3.84ல இருந்து 2.46 கழிங்க. 4 6 போகாத பாரம் வாங்கிருங்க. 14 6 போச்சுன்னா 8, ஒன்னு பாரம் கொடுத்தாச்சு. இங்க 7 தான் இருக்கு, 7ல 4 போச்சுன்னா 3, இங்க 3ல 2 போச்சுன்னா 1. நமக்கு தேவையான ஆன்சர் என்ன 1.38. இதுதான் நமக்கு தேவையான ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதாவது இந்த புள்ளி விவரத்தினுடைய மீச்சிறு மதிப்பு. ஸ்மாலஸ்ட் கொடுத்து லார்ஜஸ்ட் கேட்கலாம், லார்ஜஸ்ட் கொடுத்து ஸ்மாலஸ்ட் கேட்கலாம். நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதை தெரிஞ்சத என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டிட் பண்ணா தெரியாத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற ஒரு 3 டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவுடைய என்ற மதிப்புகளின் பரவற்படின்றது வேரியன்ஸ் சொல்லுவோம். அதோடைய வேல்யூ வந்து 9 கொடுத்துட்டாங்க. எனில் x+7 y+7 z+7 ஒவ்வொரு டேட்டாவோட ஏல கூட்டியிருக்காங்க.
என்ற மதிப்புகளின் திட்ட விலக்கம் என்ன? திட்ட விலக்கம்ன்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். பரவற்படிக்கும் திட்ட விலக்கத்துக்கும் என்ன உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரவற்படில திட்ட விலக்கம் பார்க்கறது எப்படி? திட்ட விலக்கத்தினுடைய ஸ்கொயர் வேல்யூ தான் பரவற்படி. அப்ப பரவற்படியுடைய ஸ்கொயர் ரூட் தான் திட்ட விலக்கம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? கேள்வியை படிச்சு பாருங்க. நான் இங்க செய்யறேன் உங்களுக்காக பாருங்க. பரவற்படி எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 9 கொடுத்துருக்காங்க. எனக்கு திட்ட விலக்கம் முதல்ல வேணும். திட்ட விலக்கம்னா பரவற்படி கொடுத்து திட்ட விலக்கம் கேட்டாங்கன்னா இதோடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் திட்ட விலக்கம். திட்ட விலக்கம் எவ்வளவு? 3. திட்ட விலக்கம் 3ன்னு கொடுத்துட்டு பரவற்படி கேட்டாங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்ப திட்ட விலக்கத்தினுடைய ஸ்கொயர் வேல்யூ தான் பரவற்படி. பரவற்படியுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ திட்ட விலக்கம். ஓகே, இப்ப நம்ம திட்ட விலக்கம் ஏன் பார்த்தோம்னா புதுசா ஒரு டேட்டா வந்திருக்கு பாருங்க. x+7 y+7 z+7 இந்த டேட்டாவுடைய திட்ட விலக்கம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப பழைய டேட்டா x y z இதனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விலக்கம் எவ்வளவு வந்திருக்கு? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பரவற்படி ஆன்சரை வச்சு திட்ட விலக்கம் கண்டுபிடிச்சிட்டோம் 3. இப்ப என்ன கேக்குறாங்க? x+7 y+7 z+7 இதோடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன? இதான கேள்வி. இப்ப பாருங்க, திட்ட விலக்கத்தை பொறுத்தளவுல ஒவ்வொரு டேட்டாவோட ஒரே நம்பரை ஆட் பண்ணாலோ அல்லது ஒரே நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணாலோ, சேம் நம்பர்ல ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ பழைய திட்ட விலக்கம் மாறாது. அதே ஆன்சர் தான். புரியுதுங்களா? சராசரி கொஸ்டின்ல ஒண்ணு பார்த்தோம். ஆட் பண்ணா நம்மளும் ஆட் பண்ணணும், மைனஸ் பண்ணா நம்மளும் மைனஸ் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணா அங்க நம்ம டிவைட் பண்ணிருப்போம். அது எதுல? சராசரியில. ஆனா திட்ட விலக்கத்தை பொறுத்தளவுல என்ன செய்ய போறோம் பாருங்க. சேம் நம்பர்ல ஆட் பண்ணாலோ ஒரே எண்ணால கூட்டினாலோ கழித்தாலோ பழைய திட்ட விலக்கம் மாறாது. அதே தான் ஆன்சர். ஒருவேளை மல்டிப்ளை பண்ணியிருந்தா டிவைட் பண்ணியிருந்தா நம்ம அங்க என்ன பண்ணோமோ சராசரி என்ன பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிருங்க. கூட்டினாலோ கழித்தாலோ பழைய திட்ட விலக்கம் மாறாது. அதே ஆன்சர் தான். பெருக்கிக்கிட்டா நம்மளும் பழைய ஆன்சரை பெருக்கிக்கணும், வகுத்துக்கிட்டா நம்மளும் அந்த பழைய ஆன்சரை அதே நம்பர்ல பெருக்கிக்கோங்க, அதே நம்பர்ல வகுத்துக்கோங்க, சராசரி மாதிரி. ஓகேவா? இப்ப கான்செப்ட் என்ன? ஒரே நம்பர்ல 7 7ன்னு ஒரே 7ஆல கூட்டிக்கிட்டே போறாங்க. அப்படின்னா இந்த புதிய எண்களின் சராசரி திட்ட விலக்கம் கேட்டிருக்காங்க. பழைய எண்களுடைய திட்ட விலக்கம் 3, புதிய இனங்கள் திட்ட விலக்கமும் 3 தான். என்ன ரீசன் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? என்ன ரீசன்? ஒரே நம்பரால கூட்டினாலோ கழித்தாலோ திட்ட விலக்கம் மாறாது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி தனி வட்டி கூட்டு வட்டியில இந்த எல்லா எக்ஸாம்லயும் கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. கண்டிப்பா நீங்க எழுத போற எக்ஸாம்லயும் கண்டிப்பா இந்த மாடல் கண்டிப்பா கொஸ்டின் வரும். பாருங்க, தனி வட்டி, அடுத்த கொஸ்டின் கூட்டு வட்டி. முதல்ல தனி வட்டி பார்ப்போம். தனி வட்டியில ஒரு அமௌண்ட் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அந்த அசல் எத்தனை வருஷத்துல 3 மடங்கு ஆகும்? இந்த மடங்கு கேள்வி முக்கியமானது, அடிக்கடி கேட்பாங்க. இந்த மடங்கு கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ண போறோம்னு பாருங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பாருங்க. எஸ்ஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இப்ப எத்தனை ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஆண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளா ஒரு ஃபார்முலா உருவாக்கிக்கிடுவோம். இது கம்பல்சரி இல்ல, ஈஸி ஆக்கிறதுக்காக சொல்றேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு எண்ணு தான் வேணும். அப்ப எண்ணு வேணும்னா ஃபார்முலா எப்படி மாறப்போகுது? இந்த 100 மேல ஏத்திருங்க, டிவைடட் பை இந்த எண்ணு போக மீதி என்ன இருக்கு? P/R. இதா இருக்கா? இந்த எண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா மாத்திக்கிட்டேன். இப்ப நம்ம என்னோட ஆன்சர் தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஃபார்முலால உள்ள 100, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8%. ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி முறையில 8%ல எத்தனை வருஷத்துல 3 மடங்கா மாறும்? இப்ப நமக்கு இங்க அசலும் வட்டியும் தெரிஞ்சா கால்குலேட் பண்ணிடலாம். அசலும் தெரியாது, வட்டியும் தெரியாது. ஆனா என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? 3 மடங்கு. இந்த மாதிரி மடங்கு கேள்வி வந்தா ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்றது எப்படின்னு பாருங்க. இப்ப மடங்குக்கு ஏத்த மாதிரி அசல் எவ்வளவு இருக்கும், வட்டி எவ்வளவு இருக்கும், இன்ட்ரெஸ்ட். இப்ப மடங்கு 2 மடங்கு இருக்கலாம், 3 மடங்கு இருக்கலாம், 5 மடங்கு இருக்கலாம், 8 மடங்கு இருக்கலாம். எத்தனை மடங்கு கொடுத்தாலும் சரி, இந்த தெரியாத அசலை எப்போதும் நீங்க 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100. ஓகேவா? 100. இப்ப இதுக்கு மடங்குக்கு ஏத்த மாதிரி இன்ட்ரெஸ்ட சூஸ் பண்றது எப்படின்னு பாருங்க. 2 மடங்கு இருக்கா? 2ல 1 கழிச்சிருங்க, 1. அதோட 2 0 சேர்த்துக்கோங்க. அதான் 100ஆல பெருக்கிக்கிறோம்.
3 மடங்கு இருக்கு. 3ல 1 கழிங்க, 2ன்னு போட்டுக்கோங்க, 2 0 சேர்த்துக்கோங்க. அடுத்து 5, 5ல 1 கழிச்சா 4, 4ஓட 100 பெருக்குனா 400 மாறிடும். 8 மடங்குன்னு கொடுத்தா 8ல 1 கழிச்சிருங்க, 7, அதோட 2 0 சேர்த்துக்கிறீங்க. இந்த மாதிரி மடங்குக்கு ஏத்த மாதிரி அசலையும் வட்டியும். அசல் எப்போதும் 100 ரூபாய் தான். மடங்குக்கு ஏத்த மாதிரி வட்டி பாக்குறது எப்படி? இங்க எத்தனை மடங்கு இருக்கோ அதுல ஒரு நம்பரை கழிக்கிறீங்க, 2 0 ஆட் பண்ணிக்கிறீங்க. பாருங்க, இப்ப இந்த கேள்வியில தெரிஞ்சது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, ஃபார்முலால உள்ள 100, 3 மடங்கு. 3 மடங்குனா என்ன செய்யணும்? நம்ம 3 மடங்குக்கு என்ன செய்ய போறோம்? தெரியாத அசல் எப்போதும் 100 ரூபாய் தான். இப்ப என்ன செய்ய போறீங்க? 3 மடங்குக்கு ஏத்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் என்ன வரப்போகுது? 3ல 1 போச்சுன்னா 2 போடுவோம், 2 0 சேர்த்துக்கிடுவோம். அவ்வளவுதான். தேவையானதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோமா? 100 100 கேன்சல். இந்த 200 8 அடிச்சு கொடுங்க. 2வது வாய்ப்பால் அடிச்சா இது 4, இது 100. மறுபடியும் 2வது வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா இது 2, இது 50. அப்ப 50/2 அதோட ஆன்சர் என்ன? 25. அப்ப என்னோட ஆன்சர் என்ன? 25 ஆண்டுகள். அப்ப இந்த அசல் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 3 மடங்கா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 25 ஆண்டுகள் ஆகுது. இந்த மாதிரி எத்தனை மடங்கு கேட்டாலும் சரி, இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே கேள்வி அப்படியே கூட்டு வட்டிக்கு வாங்க. கூட்டு வட்டியில் அங்க தனி வட்டி, இங்க கூட்டு வட்டி. கூட்டு வட்டியில ஒரு தொகை, ஒரு அமௌண்ட் 5 வருஷத்துல 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. புரியுதுங்களா? 5 வருஷத்துல சாரி இதுக்கு வரேன். 5 வருஷத்துல 2 மடங்கா இருக்கு. அதாவது 2 மடங்கா மாறுறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. ஓகே, இப்ப கேள்வி என்ன எனில் அது எத்தனை ஆண்டுகளில் அதே வட்டி விதத்தில் 8 மடங்கு ஆகும்? கேள்வி என்ன? 8 மடங்கு ஆகும். இப்ப 2 மடங்கு ஆகுறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க? 8 மடங்கு ஆகுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இதான் கேள்வி. இதையும் ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். எத்தனை மடங்கு கேட்டாலும் சரி. இதை பாருங்க, இந்த 8ஆம் நம்பர் இருக்குல்ல, இந்த 8ஆம் நம்பரை 2ன் அடுக்கா எழுதுங்க. ஏன்னா நம்ம 2க்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்கோம். 2 மடங்கு ஆகிறதுக்கு 5 வருஷம், 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்? அப்ப இந்த 8ஆம் நம்பரை 2ன் அடுக்கு 3ன்னு போடலாம். பாருங்க, 2 2 4, 4 2 8. அப்ப 8 என்ன பண்ணியாச்சு? 2ன் அடுக்குன்னு 3 போட்டாச்சு. இப்ப கேள்வி பாருங்க, 2 மடங்கு ஆகிறதுக்கு 5 வருஷம். அப்ப 2/3 ஆகுறதுக்கு எத்தனை வருஷம்? இங்க 2/1 இருக்கா? 2 1. அப்ப ஒரு பங்குக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. இதே மாதிரி இதுல 3 பங்கு இருக்கு. அப்ப 3 × 5 15 வருஷம். புரியுதுங்களா? 2 மடங்குக்கு 5 வருஷம் ஆயிருக்கு. அப்ப 8 மடங்குக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 15 வருஷம் ஆயிருக்கு. ஓகே ஓகே. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். அசல் ரூபாய் 5000. அசல் கொடுத்துட்டாங்க 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். என்ன வட்டி? தனி வட்டியில. தனி வட்டியில 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை ஆண்டுகளில், நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு வேணும், எத்தனை ஆண்டுகள்ல 5800 ரூபாயா மாறும்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம எவ்வளவு அசல் வச்சுக்கிட்டோம்? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அசல் 5000 ரூபாய். இது 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எத்தனை வருஷத்துல 5800 ரூபாயா மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. 5800னா இப்ப நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்றோம், எத்தனை ஆண்டுகள்ல நம்ம அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 5000 ரூபாய். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆண்டு முடிவுல நம்மகிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 5800 நம்ம அமௌண்ட் இருக்கு. அப்ப நமக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க. 5000 ரூபாய் போட்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஆண்டு முடிவுல நம்மகிட்ட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? 5800 ரூபாய் இருக்கு. அப்ப இந்த அசலை கழிச்சிருங்க. இது வந்து டோட்டல் அமௌண்ட், நம்ம போட்ட அசலு, அது கிடைச்ச வட்டி, ரெண்டு சேர்ந்து எவ்வளவு இருக்கு? 5800. அந்த 5800 நம்ம என்னவா எடுத்துக்கணும்? அமௌண்ட். அமௌண்ட்னா என்ன? அசலும் வட்டியும் சேர்ந்தது. ஓகேவா? இப்ப இந்த அசலு வட்டியும் சேர்ந்த அமௌண்ட் தான் 5800. நம்ம அசல் எவ்வளவு போட்டிருக்கோம்? 5000 ரூபாய். அதை கழிச்சிங்கன்னா நமக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 800 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? கொஞ்சம் சிம்பிளா மாத்திக்கிட்டோம். இந்த 800 ரூபாய் வட்டி நமக்கு எத்தனை வருஷத்துல கிடைக்கும்? அவ்வளவுதான். கேள்வி சிம்பிளா மாத்திக்கோங்க. அசலை கழிச்சு விட்டுருங்க. டோட்டல் அமௌண்ட்ல 5800ல 5000 கழிச்சிட்டோம்னா வெறும் 800 ரூபாய் தான். இப்ப கேள்வி எப்படி மாத்திக்கிறோமா? இந்த 800 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எத்தனை வருஷத்துல கிடைச்சிருக்கும்? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 3 4 5. நீங்க எந்த ஃபார்முலா கால்குலேஷன் போட வேணாம். இங்க பாருங்க, 8%. 8%னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? 100 ரூபாய்க்கு 8 ரூபாய். இப்ப 100 ரூபாய்க்கு 8 ரூபானா 1000 ரூபாய்க்கு எவ்வளவு?
1000 ரூபாய்க்கு 80 ரூபா. அப்ப ஒரு வருஷத்துல வட்டி நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 1000 ரூபாய்க்கு 80 ரூபா கிடைச்சிருக்கும். ஓகே, இங்க எவ்வளவு இருக்கு? 5000 ரூபாய். அப்ப 5000 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 5 40, 400 ரூபாய் கிடைச்சிருக்குமா? அப்ப ஒரு வருஷத்துல 5000 ரூபாய்க்கு 400 ரூபாய் கிடைச்சிருக்கும். 2 வருஷத்துல, ஒரு வருஷத்துல 400 ரூபானா செகண்ட் இயர்ல எவ்வளவு கிடைச்சிருக்கும்? இன்னொரு 400 கிடைச்சிருமா? அப்ப 800 மாறி இருக்குமா? புரியுதுங்களா? 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படி 5000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 400 ரூபாய். அப்ப 2 வருஷத்துல 800 ரூபாய். அப்ப நமக்கான ஆன்சர் என்ன? 2 ஆண்டுகள் தான். நமக்கு போட்ட அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைச்சிருக்கு? வட்டி 800 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த 800 ரூபாய் எப்ப கிடைக்குது? 2வது வருஷத்துலயே கிடைச்சிருது. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% படி இதுக்கு மீனிங் 100க்கு 8 ரூபானா 1000க்கு 80 ரூபாய். 1000க்கு 80 ரூபானா 5000 ரூபாய்க்கு 5 × 8 400 ரூபாய். 5000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 400 ரூபாய், 2 வருஷத்துக்கு 800 ரூபாய், 3 வருஷத்துக்கு 1600, 1200, இப்படி 400 கூட்டிக்கிட்டே போகுது. நமக்கு தேவை எவ்வளவு? 800 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. நம்ம போட்ட 5000 ரூபாய் அசல் எவ்வளவா மாறி இருக்கு? 5800 மாறி இருக்கு. அப்ப நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 800. இந்த 800 இன்ட்ரெஸ்ட் எப்ப கிடைக்குது? 2 வருஷத்துல கிடைச்சிருது. அப்ப இதுக்கான ஆப்ஷன் ஏ, 2 ஆண்டுகள். இதே கேள்வி அப்படியே பாருங்க, கூட்டு வட்டியில கேட்டிருக்காங்களா? அசல் 1600, 5% கூட்டு வட்டி வீதத்தில், கூட்டு வட்டி முறையில எத்தனை வருஷத்துல 1852 ரூபாய் 20 பைசா மாறும்னு கேட்கிறாங்க. இதே கேள்விதான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறி இருக்கு, இங்க தனி வட்டி, இங்க கூட்டு வட்டி. இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? தனி வட்டி மாதிரியே கால்குலேட் பண்ணிடலாம். கண்டிப்பா தனி வட்டியை விட கூட்டு வட்டி தான் அதிகமா கிடைக்கும். ஓகேவா? ஆனா தனி வட்டின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டு பார்த்தோம்னா இதுக்கு ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். எப்படின்னு பாருங்க, 5%, 5% அப்படின்னா மீனிங் என்ன? 100 ரூபாய்க்கு 5 ரூபாய். 100 ரூபாய்க்கு எவ்வளவு? 5 ரூபாய். அப்ப 200 ரூபாய்க்கு எவ்வளவு வரும்? 10 ரூபாயா? இப்படி போயிட்டே இருங்க. 500 ரூபாய்க்கு எவ்வளவு வரும்? 5×5 25 ரூபாய். 600 ரூபாய்க்கு எவ்வளவு வரும்? 6×5 30 ரூபாய். 1000 ரூபாய்க்கு எவ்வளவு கிடைக்கும்? 10 டைம்ஸ் 50 ரூபாய் கிடைக்குமா? இப்ப நம்ம போட்ட அசல் எவ்வளவு? 1600 ரூபாய். ஓகேவா? நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டு முடிவுல நம்மகிட்ட எவ்வளவு அக்கௌண்ட்ல இருக்கு? 1852 ரூபாய் 20 பைசா இருக்கு. ஓகே, நம்ம போட்டதை விட நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைச்சிருக்கு? வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு? டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரு 252 ரூபாய் 20 பைசா எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப போன கொஸ்டின்ல பார்த்தேன் பாத்தீங்களா, இந்த 800 ரூபாய் தான் நமக்கு கிடைச்ச வட்டி. அதே மாதிரி 252 ரூபாய் 20 பைசா நமக்கு கிடைச்ச வட்டி. இந்த வட்டி எத்தனை வருஷத்துல கிடைச்சிருக்குன்றத பார்ப்போம். இது நார்மல் இன்ட்ரெஸ்ட். இதே மாதிரி தனி வட்டி மாதிரியே கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? தனி வட்டியா இருந்தா ஒரு வேலை இது 1000, 1600 ரூபாய் அசல். அப்ப 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய், ஒரு 600 ரூபாய்க்கு எவ்வளவு வருது? 600 ரூபாய்க்கு ஒரு 30 ரூபாய். இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. 1600 எவ்வளவு வட்டி கிடைக்குது? 80 ரூபாய் கிடைக்குது. அப்ப ஒரு வருஷத்துல 1600 ரூபாய்க்கு 80 ரூபாய், 2 வருஷத்துல 160 ரூபாய், 3 வருஷத்துல 240 ரூபாய், 4 வருஷத்துல இன்னொரு 80 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 80 கூட்டினா 320,000. இப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு அசல் எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஜஸ்ட் 250 ரூபாய் தான். இந்த 250 எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வரல, செகண்ட் இயர்லயும் வரல, 4th இயர்ல பார்த்தா தாண்டி போயிடுச்சு. இப்ப கண்டிப்பா நமக்கு எங்க தான் வந்திருக்கும்? இதே தனி வட்டியா இருந்தா நமக்கு எக்ஸாக்டா 240 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா இது கூட்டு வட்டின்றதால கண்டிப்பா 240 கொஞ்சம் அதிகமா தான் கிடைச்சிருக்கும். நமக்கு தேவை இது முக்கியம் இல்ல, எந்த வருஷம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம ரேஞ்ச் வரவே இல்லை. நமக்கு ரேஞ்ச் எவ்வளவு? வட்டி எவ்வளவு? 250 பிளஸ் வரணும். ஃபர்ஸ்ட் இயர்ல வரல, செகண்ட் இயர்ல இன்னும் வரல, தேர்ட் இயர்ல அந்த ரேஞ்ச் வந்துருச்சு. ஆனா 4th இயர்ல நம்ம தான் தாண்டி போயிடுச்சு. அப்ப 4 வருஷத்துக்கு மேல இருக்கவே முடியாது. இப்ப கண்டிப்பா நிச்சயமா என்னவா இருக்கணும்? எத்தனை வருஷத்துல மாறி இருக்கும்? 3 ஆண்டுகள்ல அது மாறி இருக்கும். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஃபார்முலா போடாமல் நீங்க செஞ்சிடலாம். ஓகே, தனி வட்டி, கூட்டு வட்டி. அசலை கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க, அசலை கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. எத்தனை வருஷத்துனா இந்த அமௌண்ட் தான் மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. நீங்க எல்லா கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி மெத்தடை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த மாடல்லையும் கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. இது டெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் பாருங்க. ஒரு அசல், ஒரு குறிப்பிட்ட அசல்
6 வருஷத்துல எவ்வளவு ரூபாயா மாறிடுச்சு? 8880 மாறிடுச்சு. 4 வருஷத்துல இவ்வளவு ரூபாயா மாறி இருக்கு. 4 வருஷத்துல இந்த அமௌண்டாவும் 6 வருஷத்துல இந்த அமௌண்டாவும் மாறி இருக்கு அப்படின்னா அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 6 வருஷத்துல 8880 4 வருஷத்துல 7920 மாறி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இதுக்கு பேர் அமௌண்ட்னு பேர். அமௌண்ட்னா என்ன? போன கொஸ்டின்லயே பார்த்தோம். அசலும் வட்டியும் சேர்ந்ததுதான் இந்த அமௌண்ட். இந்த அசலும் வட்டியும் சேர்ந்த அமௌண்ட் சேர்ந்ததுதான் ஏ. இந்த அமௌண்ட் தான் 8880. அப்போ ஒரு அசலு 4 வருஷம் கழிச்சு இவ்வளவு ரூபாயா மாறி இருக்கு, 6 வருஷம் கழிச்சு இவ்வளவு ரூபாயா மாறி இருக்கு. இதுக்குள்ள அசல் இருக்கு, வட்டி இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், 6 வருஷம் 4 வருஷம் ரெண்டையும் கழிங்க. 2 வருஷத்துக்குரிய வித்தியாசத்தை பார்ப்போம். 2 வருஷத்துல இங்க ஒரு 0 வருமா? 8ல 2 போச்சுன்னா 6, 8ல 9 போகாது, பாரம் வாங்கிருங்க. 18ல 9 போச்சுன்னா 9. அப்ப 2 வருஷத்துல வட்டி வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? 960 ரூபாய். இது 2 வருஷத்துல உள்ள வட்டி 960. அப்போ ஒரு வருஷத்துல வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 960 ரெண்டா டிவைட் பண்ணா 480 ரூபாய் கிடைச்சிருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு? 480. இப்ப இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்குவோம். 6 வருஷத்துல 8880 ரூபாய் அமௌண்டா மாறி இருக்கும்ல. இப்ப அசலை கண்டுபிடிப்போம். இப்ப 6 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 480. அப்ப 6 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு வரும்? 6 480 பெருக்குங்க, என்ன வரும்? 0 0 8 48 மீத 4 24 4 28. இப்ப ஒரு வருஷத்துக்கு 480னா 6 வருஷத்துக்கு 2880 ரூபாய் வட்டியா கிடைச்சிருக்கும். இப்ப 6 வருஷத்துல டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 6 இயர்ஸ்ல டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பாருங்க? 8880 ரூபாய். அதே 6 இயர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2880 ரூபாய். கழிச்சாச்சுன்னா இது என்னது? இதுதான் அசல். ஏன்னா இந்த அசலும் வட்டியும் சேர்ந்ததுதான் மொத்த அமௌண்ட். புரியுதுங்களா? 6ல இருந்து 4 கழிச்சா 2. 2 இயர்ஸ்ல உள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறோம். 2 இயருக்கான டிஃபரன்ஸ் 960. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பார்க்கும்போது 960 2ஆல டிவைட் பண்றோம். ஒரு வருஷத்துல கிடைச்சக்கூடிய வட்டி வந்து 480. ஒரு வருஷத்துக்கு 480னா 6 வருஷத்துக்கு 2880. 6 வருஷத்துல அசலு வட்டி சேர்ந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 8880. அப்ப 6 வருஷத்துல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2880. இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? அசல். அப்ப அசல் வந்து 6000, வட்டி இவ்வளவு அமௌண்ட். இப்ப நம்ம அசல் கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ல அசல் கேட்கல. அசல் கேட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா மாத்திக்கிருவோமா? 6 போக SI இன்டு 100 பை பி இன்டு என். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பார்த்திருக்கோம்? 6000. அசல் தான் 6000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8880. 100. ஓகே. அசல் வந்து 6000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இப்ப நம்ம எதுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம்? 6 வருஷத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். 6 வருஷத்துக்கு பாருங்க. இப்ப 1 2 3 0 1 2 3 0 காலி ஆயிடுச்சு. இப்ப இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டே வருவோமா? இது 6ஆம் வாய்ப்பாடுல போமான்னு பாருங்க. இல்ல பொறுமையா 2ஆம் வாய்ப்பாடு அடிக்கும். மூவி 2 6, இங்க 1 2 4 2 8 4 2 8. மறுபடியும் இது 3ஆம் வாய்ப்பாடுல போமான்னு பாருங்க. 1 3 3, இங்க 4 3 12, மீத 2 8 3 24. இப்ப மேல 48 இருக்கு, கீழே 6 இருக்கு. 1 6 6 8 6 48. அப்ப 8%. ஆன்சர் என்ன? இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 8%. ஓகேவா? டிஃபரன்ஸை பார்த்துக்கிறோம். 6க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் 2. 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட், ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்ப நான் 6 வருஷம் எடுத்துக்கிட்டேன். 6 வருஷத்துல கிடைச்ச டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 8800. ஒரு வருஷத்துக்கு 480னா 6 வருஷத்துக்கு இதான் வட்டி. அப்ப 6 வருஷத்துல மொத்த அமௌண்ட் 8880. 6 வருஷத்துல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் 2880. அது ரெண்டையும் கழிச்சா கிடைக்கிறதா அசல். அசல் 6000 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அசலை பயன்படுத்தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. இதே மாதிரி இங்க பாருங்க. இந்த கேள்வியும் இந்த பேட்டர்ன்லயும் அடிக்கடி கேட்பாங்க. இது கூட்டு வட்டில ஒரு மாடல்.
ஒரு இயந்திரத்தின் தற்போதைய விலை 14,580. இது ஒவ்வொரு வருஷமும் 10 வருஷம் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது, 10% குறைந்து வருகிறது. அப்ப 3 வருடத்திற்கு முன்பு, 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இயந்திரத்தின் விலை என்ன? ஓகேங்களா? இப்ப நம்ம ஏ அப்படின்ற ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா? A is equal to P into 1 plus R by n whole power n. இதுதான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. கூட்டு வட்டியில ஏன்னா என்னது? அசல் வட்டியும் சேர்ந்தது. ஓகேவா? இது இந்த ஃபார்முலாவை மக்கள் தொகைக்கு பயன்படுத்தி இருப்போம். நம்ம பழைய ரீல்ஸ்ல நீங்க பார்த்தா புரியும் உங்களுக்கு. இப்ப இது வந்து தேய்மான கணக்கு, ரேட்டு குறையிறதுனால நான் என்ன பண்றேன், இந்த பிளஸ் எடுத்துட்டு மைனஸ் வச்சுக்கிறேன். இது தேய்மான கணக்கை பிளஸ் தூக்கி மைனஸா மாத்திக்கிடுவோம். இப்ப பிரசண்டா உள்ள இயந்திரத்தின் விலை கொடுத்திருக்காங்க. ஓகே, அது எவ்ரி இயர் 10% ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சப்போஸ் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இயந்திரத்தின் விலை கேட்டாங்கன்னா நமக்கு ஏ தான் வேணும். என்ன வேணும்னா அந்த பி அப்படின்றது பிரசன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. 3 ஆண்டுகளுக்கு பிறகு 3 சப்ஸ்டிட் பண்ணி முடிச்சிருங்க, அதான் ஃபைனல் ஆன்சர். ஆனா இந்த கொஸ்டின்ல 3 ஆண்டுகளுக்கு முன்பு அது என்னவா இருந்திருக்குன்னு கேக்குறாங்க. 3 வருஷத்துக்கு முன்புன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஏயோட வேல்யூ எடுத்துக்கோங்க. 14,000, தற்போதைய விலை எவ்வளவு? 14,580. அப்ப அந்த தற்போதைய விலை தான் 14,580. அதை நம்ம ஏவா எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க பார்க்க போறது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும், இதான் பார்க்க போற வேல்யூ. 1 மைனஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10%. 10/100 பவர்ல எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள். எண்ணுக்கு பதிலா 3 போட்டுருங்க. இப்ப பாருங்க நமக்கு தேவை என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரு 0 கேன்சல். 10 எல்சிஎம் எடுத்தோம்னா 10 × 1 10, 10 - 1 பவர்ல 3 வந்துருச்சா? பி இன்ட்டு இதுக்கு என்ன மீனிங்? 9/10 பவர்ல என்ன வந்துடும்? 3 வந்துருமா? இதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க இந்த சைடு என்ன இருக்கு? 14,580 இருக்கு. இதுக்கு மீனிங் என்ன? 9 × 9 × 9 டிவைடட் பை 10 × 10 × 10. ஏன்னா 9க்கு 3 டைம்ஸ், 10க்கு 3 டைம்ஸ். இந்த சைடு என்ன இருக்கு? 14,580 இருக்கு. நமக்கு தேவை இந்த பியோட வேல்யூ தான். இதை மட்டும் சால்வ் பண்ணா போதும். ஸோ 14,580 10 × 10 × 10 1000 வந்துருமா? இது மேல வந்துருமா? அந்த 1000 மேல வந்துடும். 9 9 81, 81 × 9. இல்ல நீங்க அப்படியே 3ஐயும் மாத்தினாலும் ஒன்னொன்னா அடிச்சுக்கிட்டே வரலாம். 9 × 9 × 9. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதை சால்வ் பண்ண போறோம் பாருங்க. இப்ப 9 டேபிள் அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 1 9 is 9. இங்க ஒரு 9 9, மீது எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். 55. 55ல எத்தனை 9 இருக்கு? 6 9 54, மீத 1, 2 9 18, 0 ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க அடிங்க, மறுபடியும் 1 9 9, இங்கேயும் 1 9 9, 9 போக மீத 7 இருக்கும். 72, 8 9 72, ஒரு 0 ஆயிடுச்சு. மறுபடியும் அடிங்க, 1 9 9, 2 9 18, 0. எல்லாம் கீழே எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மேல பாருங்க 20 × 1000 மட்டும் இருக்கு. அப்ப மேல ஒரு 20, ஒரு 1000 இருக்கு. அப்ப எவ்வளவு ஆச்சு? 20 × 1000, 20,000 ஆயிடுச்சா? இதுதான் நமக்கு தேவையான அந்த விலை. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொருளுடைய விலை எவ்வளவு இருந்திருக்கோ, இப்ப பிரசண்டா எவ்வளவு இருந்திருக்கு? 14,580 இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அது எவ்வளவா இருந்துருச்சு? 20,000 இருந்திருக்கு. ரேட்டு குறையிறதுனால 20,000 இருந்த பொருளுடைய ரேட்டு 10% ரேட் ஆஃப் டிக்ரீசிங் படி இப்ப எவ்வளவா இருக்கு? 14,580 இருந்துச்சு இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அது எவ்வளவா இருந்திருக்கும்? 20,000 இருந்திருக்கும். ஓகே.